السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وعن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من كان زحا في يوم الاضحى في يوم القيامه ياتي بقرونها واشعارها وازلافها وان الدمع ليقع في الارض فمقبلا في الارض فطيبا بها نفسا فطيبوا بها نفسا فطيبوا بها نفسا أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதரை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்பு யௌமுல் அஸ்ஹா, ஈதுல் அஸ்ஹாவுடைய முக்கியமான விஷயங்கள் தாங்களுக்கு முன்பு எடுத்துரைக்கப்பட்டது. ஹதரத்தே ஆதிபிதா இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தின் அடிச்சுவடுகளை தாங்களுக்கு முன் எடுத்துரைக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகளாகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஸிபஹின் அஸீம், உங்களுடைய பிள்ளையை அறுத்து நீங்கள் நரபலி கொடுப்பதை நாம் விரும்பவில்லை, அதற்காக வேண்டி நாம் வஃபிதியத்துன் ஃபீ ஸபிஹின் அஸீம், அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு அதாவது செம்பரியாட்டை அதற்கு பகரமாக நாம் உங்களுக்கு அளிக்கின்றோம். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன், இந்த குர்பானி என்ற விஷயத்தை நாம் கியாமத்து வரை எல்லா மக்களின் மீதும் யார் யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்களின் மீது நாம் என்ன செய்தோம்? கடமையாக்கி விட்டோம். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் ஃபஸலாமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் அடிச்சுவடின் பிரதிபலனாகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த குர்பானி என்ற மிகப்பெரிய ஒரு அம்சத்தை நமக்கு வாரி வழங்கினார். வணக்க வழிபாட்டை அல்லாஹ் கொடுத்தார். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் அக்பர். நீங்கள் என்னுடைய பாதையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே எந்த குர்பானியை அறுத்து பலியிடுகின்றீர்களோ அதனுடைய மாமிசங்களோ இரத்த துளிகளோ ரோமங்களோ இறைச்சியோ என்னை வந்து சேர்வது கிடையாது. அல்லாஹ் அக்பர். வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், என்னை சேர்வதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் மட்டும்தான், அதை தவிர எதுவுமே கிடையாது. இப்ப ஷரியத்துடைய அடிப்படையில முகமது அலி குர்பானி கொடுக்குறாப்புல, ஒரு ஆடு கொடுத்தாரு. கொடுத்த பிறகு நான் வெளியில கொடுக்க மாட்டேன் யாருக்குமே, விலை ரொம்ப போட்டு வாங்கினேன், 25,000 30,000 मुबारक भाई 30,000 रुपये दाल को लिया, मैं कहीं गाँव वाले देना, मैं पूरा खाऊंगा, अल्हम्दुलिल्लाह, தாராளமா சாப்பிடு, எந்த குற்றமும் கிடையாது, எந்த ஒரு தெய்வ குத்தமும் ஆயிடாது, தாராளமா முழு ஆட்டை ஆட்டே போடு, தப்பே கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ முழுமையா சாப்பிடுறது அல்ஹம்துலில்லாஹ், எந்த விதமான பாதிப்பு இல்லை, ஆனா சுயநலமா வாழாத, பொதுநலமா வாழ. அல்லாஹ் அக்பர். ஷரியத்தில் எந்த விஷயங்களுமே சுயநலத்தை போதிக்கவில்லை, பொதுநலத்தை தான் போதிக்கின்றது. 4 பேருக்கு கொடுத்து சாப்பிடு, தமிழ்ல சொல்லுவாங்க, இல்லாதப்பட்ட ஏழைக்கு கொடுத்து ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான். அல்லாஹ் அக்பர். ஏழையின் சிரிப்பில் இறைவன் தெரிகின்றான் என்பதால் அந்த அடிப்படையில 3 பங்கா பிரிச்சு, உனக்கு ஒரு பங்கு எடுத்துக்கோ, சொந்தத்துக்கு ஒரு பங்கு கொடு, சொந்தக்காரங்களுக்கு, இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு பங்கு. இது முஸ்தஹப் தான், கட்டாயம் கிடையாது. ஹஜி சாப் கட்டாயம் கிடையாது. முழு ஆடு நீ சாப்பிடுறியா சாப்பிடு, ஒன்றும் தப்பு கிடையாது, குத்தம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிடு, இதுதான் ஷரியத்து சொல்லுது. இப்ப அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான் என்னை சேருமே தவிர நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில அறுத்து வெளியிடக்கூடிய இறைச்சிகளோ ரத்தங்களோ ரோமங்களோ எதையும் என்னை வந்து சேருவது கிடையாது, எல்லாம் நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. உண்மையா இல்லையா பாய்? நம்ம தானே சாப்பிடுறோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து ஹஜி சாப், முபாரக் ஹஜி சாப், இன்னும் கொடுமை. एक के घर में देह में तो 6 महीनों को कुर्बानी का गोश्त रखते हैं. हबीब है 6 महीनों को रखा खाता बेचारा अल्लाह का बंदा. ஃப்ரிட்ஜ் கிடைச்சது அந்த குப்பை தொட்டி, அதில் எடுத்து சேவிங் பண்றான். யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சு பயங்கர சேவிங் பண்ணி அல்லாஹ்வுடைய கிருபையில 6 மாசம் முத்தலிசா
6 महीना खाता। एक दोस्त था मेरे पास, उनके पास पूछिए क्या जी आज संडे ना क्या खाएगा लोग, मटन हजरत के क्या जी कब पूछो तो भी मटन मटन बोलते हैं, चिकन मच्छी सब खाते नहीं की नहीं हजरत मेरी जो 6 महीने पहले तो कुर्बानी का गोश्त उठा कर रखी है वो रत्ती पका लगा है। समय 6 महीने खाता बेचारा अल्लाह का बंदा, बीमारी पूरी बीमारी आएंगी सोचना भाई। खैर விஷயத்துக்கு டாபிக் மாறி போகுது, விஷயத்துக்கு வரும். खैर பெரியன்பர்களே அல்லாஹ் சொல்றான் லயனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சம் தான் என்னை சேரும். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில குர்பானி அறுத்து பலியிடுகின்றீர்களே, அவருடைய ரத்த துளிகளோ மாமிசங்களோ ரோமங்களோ எதையும் என்னை வந்து சேருவது கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் கான ஸஹன் ஃபி யௌமில் அஸ்ஹா, எந்த ஒரு மனிதன் யௌமுல் அஸ்ஹாவுடைய பக்ரீதுடைய குர்பானுடைய தினங்களிலே ஸஹா குர்பானி கொடுக்கின்றார்களோ, ஃபி யௌமில் கியாமத்தி யஅதி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அஸ்லாஃபிஹா. அல்லாஹு அக்பர். நாளைக்கு மறுமையில குர்பானி கொடுக்கறனால என்ன பிரயோஜனம் ஹஜி சாப், நம்ம அறுத்து கொடுக்கிறோம் என்ன பிரயோஜனம்? பெரியன்பர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் அந்த குர்பானி நீங்க கொடுத்தீங்களே, இப்ப ஒரு ஆடு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு வரும். நீங்க ஒரு அல்லாஹ்வுடைய கிருபையில 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றீங்க, 80 வருஷம் குர்பானி கொடுத்தீங்க, ஏன்னா 80 ஆடு வருமா? இல்ல, 80 ஆட்டையும் ஒரு ஆடாக மாத்திடுவோம் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். கம்துலி சாப் 80 வருஷம் நீங்க குர்பானி கொடுத்தீங்க, 80 ஆடுகள் 80 மாடுகள் ஒட்டகங்கள் வராது, 80மே ஒரே உருவத்துல வரும், பயங்கரமா திடகாத்திரமா இருக்கும். அதுல உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்? புல்சிராத்துடைய பாதையை கடப்போம். அல்லாஹ் அக்பர். அதனால அல்லாஹ் சொல்லாத ரசூல் சொல்றாங்க, யௌமில் கியாமத்தி யஅதி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அஸ்லாஃபிஹா. நீங்கள் குர்பானி எப்படிப்பட்ட முறையில் கொடுத்தீர்களோ, கொம்போடு ரோமங்களோடு திமிலோடு இவைகளோடு அல்லாஹ்வுடைய கிருபையில யௌமுல் கியாமத்தி யாதி யௌமுல் கியாமத்தி, கியாமத் அன்னைக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அந்த சவாரியை நிப்பாட்டுவான். இதுல உட்கார்ந்து என்ன செய்யுங்க? புல்சிராத்தை நீங்க என்னங்க அந்த பாலத்தை கடந்து செல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுத்து கத்தியை வச்சு அறுக்கும் சமயத்துல ரத்த துளி பூமியில் படுகின்றதோ, யுகப்பிலுல்லாஹ தபாரக வ தஆலா, அல்லாஹ் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் அக்பர். பூமியில இன்னும் படல, அறுத்துட்டீங்க, ரத்தம் பூமியில படல, படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அந்த மக்பூல் ஆகிற அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். சரி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ன நன்மை? பிகுல்லி ஹர்ஃபின் மின் ஷஅரின். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு முடிக்கு பகரமாக, ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக, ஒவ்வொரு குல்லு ஹஸனா நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக ஒவ்வொரு நன்மை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்குவான். உங்களுடைய பாவங்களை ஒவ்வொரு ரோமத்திற்கு பகரமாக மன்னித்து விடுவான். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இபாதத் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை நீங்கள் எந்த கோணத்தில் திருப்பி பார்த்தாலும் சரி, எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி, ரெண்டு விஷயம் தெளிவா தெரியும். உன்னை நான் மன்னிக்கிறேன், உனக்கு நன்மையை கொடுக்கிறேன். என்ன சார்? தொழுகை இருக்கட்டும், நோன்பு இருக்கட்டும், ஜகாத் இருக்கும், ஹஜ் இருக்கட்டும், திலாவத் இருக்கும், சதகா இருக்கட்டும், ஜிக்ர்கள் இருக்கட்டும், நன்மையான காரியங்கள் எந்த வழக்கில் இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களிலுமே அல்லாஹ் ரெண்டே விஷயத்தை வச்சிருக்கிறான். ஒன்னு உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன், இன்னொன்னு உனக்கு நன்மையை கொடுப்பேன். அல்லாஹ் அக்பர். இதுதான் குர்பானியினுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப குர்பானியினுடைய மக்சத் क्या है, कुर्बानी देने का मकसद क्या है, कुर्बानी का मगज क्या है, कुर्बानी जो देने से इंसान को क्या फायदा बनता है. अल्लाह अकबर. அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் விட்டு வைக்கல. குர்பானி கொடுக்கிறதுனால என்ன அல்லாஹ்வுடைய கிருபையில அதனுடைய மக்சத் நோக்கம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸஹன் ஃபில் அஸ்ஹியா, யார் யௌமுல் கியாமத்தி, அதாவது அல்லாஹ்வுடைய கிருபையில யார் அல்லாஹ்வுடைய கிருபையில யௌமுல் அஸ்ஹாவுடைய தினத்திலே குர்பானி கொடுக்கின்றார்களோ, ஃபி நஃப்ஸின் மினல்லாஹி முவஹ்ஹிததன். அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொல்றாங்க, முவஹ்ஹிததன், தன்னுடைய ஆத்மாவே அல்லாஹ்விற்கு முன்னாடி சமர்ப்பித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். குர்பானி ஆட்டை அறுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம், ஒட்டகத்தை அறுக்கிறோம், அதுக்குன்னு கோழியெல்லாம் அறுக்கக்கூடாது. கோழி அறுத்தீங்கன்னா குர்பானி கூடாது. நான் ஒரு ஊர்ல தொழுவிச்சிட்டு இருந்தேன், பொம்படி பக்கத்துல. ஜும்மாவுக்கு படிக்கிற காலத்துல ஜும்மாவுக்கு அஜர்த்துங்க இல்லை அப்படின்னா நம்மளை ஜும்மால கூப்பிடுவாங்க. அப்ப எல்லா பசங்களும் போவோம், ஒவ்வொரு ஊருக்கு போவோம்.
அல்லாவுடைய கிருபையில துறிஞ்சிப்பட்டி, அதே மாதிரி பொம்படிக்கு பக்கத்துல கொண்டப்பநாயக்கம் பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அங்கிருந்து சைக்கிள்ல போகணும். அங்க போனோம், நம்ம दोस्त இருந்தாரு. क्या भाई कुर्बानी से जोरदार होगा या होगा हजरत? कितना कुर्बानी? 4 कुर्बानी दिया. ये पुरानी ना भाई, बकरा की बैल की, बकरा बैल से बहुत मोल हजरत, मुर्गा दिया. अल्लाह अकबर. क्या बोलता मुर्गा? हाँ भाई मुर्गा को दो நீங்க என்ன சொன்னீங்க பையல்ல? 4 கால் உள்ள பிராணி கொடுக்க சொன்னீங்க. 2 கால் தான் கோழிக்கு இருந்தது. 2 கோழி சேர்த்தனா 4 கால். ஒரு கோழிக்கு 2 கால், இன்னொரு கோழிக்கு 2 கால், 2 பிளஸ் 4, 2 கோழி கொடுத்தேன். இன்னும் பொண்டாட்டி சார்பா 2, 4, இது 2 அது 2. அல்லாஹ் அக்பர். குர்பானி கூடாது பாவா. முர்காயா தேத்த குர்பானி கபூல் ஹோங்கானி. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது சாப்பிட்ற பொருள் தான் நீங்க நினைக்கலாம். இல்ல, ஷரீயத்தில் சில கோட்பாடுகள் இருக்கு. அதாவது ஆடு மேல ஏறி உட்கார்ந்து ஆடு தாங்கும், மாடு மேல 7 பேர் உட்காரலாம் தாங்கும், ஒட்டகத்து மேல 7 பேர் உட்காரலாம் தாங்கும், கோழி மேல ஒருத்த உட்கார்ந்தா தாங்குமா? चपक भाई, चटनी बन जाएगा. हमें हत्ती जैसा है, हमें जाको बराई के ऊपर बैठे तो होंगी भाई, चटनी बन जाएगा जांगा सिनी. அதனால ஷரீயத்தில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ஆயிரக்கணக்கான பிரயோஜனங்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹேர் பெரிய நண்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில சுப்ஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் யௌமுல் அஸ்ஹா பக்ரீதுடைய தினத்திலே குர்பானி கொடுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பி நஃப்ஸின் மினல்லாஹி முவஹிதத்தன், தன்னுடைய ஆத்மாவையே அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட்டு அல்லாஹ்விற்கு சமர்ப்பித்து விட்டார். அல்லாஹ் அக்பர். இதுதான் மக்சத். பெரிய நண்பர்களே, நாம நினைக்கிறோம் குர்பானி அப்படிங்கிறது முத்தூல் இசாப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் के ज़माने से आया அப்படி நம்ம நினைக்கிறோம். नहीं हाजी साहब, குர்பானி என்பது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல இருந்தே இருக்கு. எப்படின்னா நல்லா கவனமா கேட்கணும். காபில் ஹாபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் இந்த உலகத்துல பிறந்தது 2 பிள்ளைங்க, காபில் ஹாபில். காபில் பெரியவன், ஹாபில் சின்னவன். காலையில 2 பிள்ளைங்க பிறப்பாங்க, மாலையில 2 பிள்ளைங்க பிறப்பாங்க. காலையில ஆண் பெண், மாலையில ஆண் பெண். 10 மாசம்லாம் கிடையாது இந்த காலத்துல. இந்த ஒரு நாளைக்கு 4 பிள்ளைங்க பிறப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காபில் ஹாபிலுக்கு மத்தியில முதல்ல பொன்னானத சண்டையே வந்தது. எங்க பார்த்தாலும் அதான் பிரச்சனை. பொட்டச்சிங்கனாலதான் சண்டையே. பொட்டச்சி பிரச்சனை இல்லைன்னா சீட்டு பிரச்சனை. சண்டை எங்க வரும் அப்படின்னா சீட்டு பிரச்சனை, இல்லைன்னா பொட்டச்சி பிரச்சனை, பொம்பளைங்க பிரச்சனை. இதனாலதான் சண்டை. இப்ப அந்த சண்டையே அப்படிதான் வந்துச்சு. பெண்கள்னாலதான் சண்டை வந்துச்சு. நீ கட்டிக்கிறியா நான் கட்டிக்கிறியா அப்படின்னு. அது ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டா இப்ப தேவையில்லை. இப்படி இருக்கும் பொழுது இப்ப 2 பேருமே குர்பானி கொடுக்குறாங்க. எப்படி குர்பானி அப்படின்னா, காபில் அப்படிங்கிறவன் அதாவது தானியம் இருக்குல்ல, கோதுமை தானியம், அதை எடுத்துட்டு வந்தான். ஹாபில் அப்படிங்கிறவன் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்தான். ஆடு, செம்பரி ஆடு. அதை பிடிச்சிட்டு வந்து அந்த காலத்தில் எப்படி அப்படின்னா, ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்தில் வச்சுடுவாங்க. வச்சுட்டு துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சதகாவை, என்னுடைய குர்பானியை நீ கபூல் செய். வானத்தில் இருந்து தஅகுலும் மினன் நார், 4வது ஜுஸூல் அல்லாஹ் சொல்றா, தஅகுலும் மினன் நார், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். வந்து எதை எரிக்குதோ அது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எதை எரிக்கலையோ அது கபூல் ஆகல அப்படின்னு ஒரு இது சம்பிரதாயமா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது காபில் தானியம் கொண்டு வந்தான், ஹாபில் ஒரு ஆட்டை கொண்டு வந்தான். 2 பேரும் மைதானத்தில் வச்சுட்டாங்க. 2 பேரும் துவா செய்யறாங்க. வானத்தில் இருந்து நெருப்பு வருது. நெருப்பு வந்து ஹாபில் கொடுத்தான் பார்த்தீங்களா ஆடு, அந்த ஆட்டை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுச்சு. காபில் கொடுத்த தானியத்தை எரிக்கல. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம குர்பானி அப்படிங்கிறது சதகாவோ தர்மமோ தானியமோ இல்ல, ஒரு ஆத்மா, உயிருக்கு பகரமாக ஒரு உயிர். அல்லாஹ் அக்பர். இதுதான் அல்லாஹ் நேசிக்கிறான், உயிருக்கு பகரமாக ஒரு உயிர். இப்ப எத்தனையோ மக்கள் கேட்கறாங்க, ஹஜி சாஹிப் என்கிட்ட பல பேர் கேட்டாங்க, கி ஹதர் 10,000 15,000 ஆடு போட்டு வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு குமரி காரியம், எங்க சொந்தத்துல ஒருத்தருக்கு பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த 15,000 குமரி காரியத்துக்கு நான் கொடுத்துட்டா குர்பானி கூடுமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா கூடாது, கண்டிப்பா கூடாது, அது சதகா. ஆனா குர்பானி உடைய மக்சத் என்ன? ஒரு உயிருக்கு பகரமாக இன்னொரு உயிர். இதுதான் மக்சத், இதுதான் நோக்கம். நீங்க தர்மம் பண்ணிட்டீங்க அந்த காசு அப்படின்னா உங்க குர்பானி நிறைவேறாது. ஏகத் பாய், तुम कुर्बानी के पैसे उठा को सदका कर डाले, तुम्हारी कुर्बानी कबूल नहीं होगी. क्यों? सदका வேற, குர்பானி வேற. குர்பானி அப்படிங்கிறது தன்னுடைய ஆத்மாவையே
அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் சமர்ப்பிப்பது, இதுதான் குர்பானி. யா அல்லாஹ், நான் ஆட்டை அறுக்கல, என்னையே அறுத்து உன்னுடைய பாதையில சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொரு குர்பானி கொடுக்கக்கூடிய மனிதனுடைய நீயத்து இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? மை कुर्बानी नहीं करता बकरे को, जानवर को, बल्कि मेरा नफ्स को, मेरी रूह को तेरे रास्ते में कुर्बानी देता हूं. अल्लाहु अकबर. இதுதான் குர்பானி உடைய மக்சத். அப்படி இருக்கும் சமயத்துல அந்த பணத்தை நீங்க எடுத்து சதகா பண்றது கூடாது, உங்க குர்பானி நிறைவேறாது. மாறாக குர்பானி அப்படின்னா ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிரை அர்ப்பணிப்பது, கொடுப்பதுதான் உண்மையான குர்பானியுடைய நோக்கம், மக்சதே. எல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரிய அன்பர்களே, குர்பானி அப்படிங்கிறது யார் மேல கடமை? அல்லாஹ் அக்பர். இப்ப சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு குர்பானி மனுஷன் கொடுத்தா அப்படின்னா ஒவ்வொரு ரோமத்துக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவனுக்கு நன்மையை கொடுக்குறான். ஒரு ரோமத்துக்கு பகரமா பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தர்பார்ல அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். 3 தடவை சொன்னான். என்ன அப்படின்னா, தில் खोलकर अल्लाह के रास्ते में कुर्बानी करो. அல்லாஹ்வுடைய பாதையில் மனம் திறந்து தாராளமாக நீங்க என்ன செய்யுங்க? குர்பானி கொடுங்க, கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். அல்லாஹ் அக்பர். யார் சொல்றா? சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய அன்பர்களே, ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஹஜரத்தே அப்துல்லா பின் அப்பாஸ், ஹஜரத்தே அபூ ஹுரைரா, ஹஜரத்தே அலி, ஹஜரத்தே தல்ஹா, ஹஜரத்தே ஜாபிர் 18 சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருக்கரங்களால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொண்டு வந்து மினாவிலே நிப்பாட்டினார்கள். சிகப்பு நிற ஒட்டகங்கள். அல்லாஹ் அக்பர். சுர்ஹ் ஊண்டனி, ரொம்ப விலை உயர்ந்த ஊண்டனி. ஒட்டகத்திலேயே சிவப்பு நிறம் ரொம்ப விலை உயர்ந்தது. அந்த ஒட்டகங்கள்ல 100 ஒட்டகங்களை கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில ஈதுல் அஸ்ஹாவுடைய தொழுகை முடித்த பிறகு தன்னுடைய கரங்களால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். 60 पर 3 ऊंटों को अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने हज्जतुल विदा में अपने दस्ते मुबारक से ज़बह किया. 60 पर 3 ऊंटे. முடியல. அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, ஹஜரத் அலி, மீதி இருக்கக்கூடிய ஒட்டகங்களை நீ அறுத்து விடு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை பாருங்க. 63 வருஷம் தான் உடைய சக்தி, அதுக்கு மேல கிடையாது. क्या मुबारक भाई, 40 साल पूरा ढीला ढीला हो जाता. இப்ப 40 வயசு ஆயிடுச்சு அப்படினாவே क्या मुतली साहब पूरा ढीला हो जाता. 40 के बाद था क्या कि नाम कोई सा जीना. 63 இல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுதான் வாழ்ந்தாங்க. 63க்கு மேல போனஸ். முத்தலி சார் 80 90 டபுள் போனஸ். பெரியன்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த 60 பைல்வான்களுடைய சக்தி இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தி உள்ளவராக நீங்கள் இருந்தாலும் 63க்கு மேல உங்களால முடியாது. ஏன்னா நீங்க மனுஷன். நீங்க எவ்வளவு பலம் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, 63 தான் உங்க கையால உங்களால அறுக்க முடிஞ்சது. அதுக்கு மேல முடியல. ஏன்? உங்க வயசு 63 தான். அவ்வளவுதான் நீங்க வாழ முடியும். அதுக்கு மேல உங்களுக்கு முடியாது. மீதி இருக்கக்கூடிய ஹஜரத் அலியை கூப்பிட்டாங்க, மீதி இருக்கக்கூடியதை நீ அறுத்துரு. அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, எதுக்காக அறுத்தாங்க ஜி? எதுக்காக 100 அறுத்தாங்க? 63 எதுக்காக கொடுக்கப்பட்டது? குர்பானியினுடைய மகத்துவத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். குர்பானியுடைய மகத்துவத்தை, மக்களுக்கு கண்ணியத்தை எடுத்து வைக்க வேண்டும். அதனுடைய ரகபத், ஆர்வம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படின்னா, 10 பேர் வீட்டுல சம்பாதிச்சாலும் ஒத்த ஆடு தான் கொடுக்குறான். एक ही चक बकरा देता. क्या मुतली साहब पूछो बता क्या बात, 10 आदमी ही ना मांगो तो 10 आदमी को मिलाकर भाई एक அப்படிங்கறான். तुम्हारा अब्बा के तरफ से ओचवो, अम्मी के तरफ से ओचवो. ஒரு ஆடு எத்தனை பேர்த்துக்கியா? கொடுமை பாருங்க. 10 பேர் சம்பாதிக்கிறாங்க, 10 பேர்த்துக்கு ஒத்த ஆடு தான் கொடுக்குறான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. 100 ஒட்டகங்கள் கொடுத்தான். யாருக்காக வேண்டி? சமுதாயத்துடைய பேரிலே. நாமெல்லாம் பிறக்கவே இல்லை.
நாமெல்லாம் இதை வந்து அந்த காலத்துல பிறக்கல. நமக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொடுத்தார் ஹஜ்ஜத்துல் விதா. காரணம் என்ன? என்னுடைய சமுதாயத்துக்கு நன்மை கிடைக்க வேண்டும், என்னுடைய சமுதாயம் குர்பானிய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சமுதாயம் குர்பானி கொடுத்து நன்மையை கொள்ளையடிக்க வேண்டும், பாவங்களை அழித்து விட வேண்டும் என்ற ஆர்வ துடிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள் தன்னுடைய சமுதாயத்தின் பேரிலே. ஆனா இன்னைக்கு நமக்கு கோடிக்கணக்கில் காசு இருக்குது, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஒரு ஒட்டகம், ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஷேர் கொடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ் அக்பர். கோடிக்கணக்கில் எல்லாம் கொட்டி கொடுத்துருக்கிறான், நம்ம சார்பா ஒண்ணு கொடுக்கிறோம். की भाई हैसियत है ना भाई, अल्लाह के रसूल के तरफ से एक देव भाई, और तुम्हें कीजिए उन्होंने पैसे नहीं से मरला को बढ़ा है, करोड़ों का पैसा अल्लाह दिया ना रे बाबा, तुझे इतना ना शुक्र करता तू. சரி, இன்னொரு விஷயம் என்ற ஒருத்தர் கேட்டார், ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல குர்பானி கொடுக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். முத்தலி சார் ஜாயிஸ். நல்ல கவனமா கேட்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும். இப்ப முத்தலி சார் இருக்கிறாரு, ஹைசியத்திற்கு முதல்ல அவர் சார்பா, அவங்க மனைவி சார்பா, அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சார்பா அவங்க தனியா கொடுப்பாங்க. இப்ப அவர்கிட்ட செல்வமும் இருக்கு, பணமும் இருக்கு, வசதி இருக்கு. அவர் நினைக்கிறாரு, நான் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கொடுக்க கூடாது, நான் அவங்க சார்பா கொடுக்கிறேனே. தாராளமா கொடுக்கலாம், தடை இல்ல. ஹஜரத் ஒருத்தர் சொல்றாரு, யா அல்லாஹ், யார் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல கொடுக்கிறேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேர்ல கொடுக்கிறேன், எனக்கு வசதி இருக்கு, தாராளமா கொடுங்க, எந்த தவறும் கிடையாது. அவர் கேட்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தப்பு, அப்படி இல்லைங்க, கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா நம்ம மேல கடமை, நம்ம மேல கொடுக்காம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கொடுக்கிறோம், இது தவறு. தவிச்சு வைக்க முதல்ல தண்ணி. காமத்தலி சார், உங்க மேல கடமை, முதல்ல உங்க கடமையை நிறைவேற்றணும், அதுக்கப்புறம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு லைன் போட்டு வச்சிருக்காங்க. कामतुल्य हाजी साहब हमारे आदमी एक लाइन बड़ा बड़ा हिकमत वाला है. என்ன அப்படின்னா, दादा से शुरू करेंगे पहले, इस साल दादा को दे डालिया, इस साल दादी को दे डालिया, 8 साल को, उसके पास नाना को दूंगा, नानी को दूंगा, बाबा को दूंगा, अम्मी को दूंगा, அதுக்கப்புறம் லைனா வந்து கடைசில அவர் சார்பா. சரி, ஊ சார்பா கடமையப்பா வருஷம் வருஷம் அப்படின்னா उती लई से देला हूने भाई, पहले तेरा नाम देना, हैसियत रहे तो दादा दादी नाना नानी सबको देंगे, पहले तू तेरा फर्ज अदा कर, உன்னுடைய கடமை நிறைவேற்ற முதல்ல. ஆனா இவருடைய கடமை நிறைவேற்ற மாட்டேங்கிறார், எல்லாம் லைனாக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். சரி பெரியன்பர்களே, குர்பானி அப்படிங்கிறது யார் மேல கடமை? நல்லா கவனமா கேட்கணும். குர்பானி கிஸ் பர் வாஜிப் है? 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு ஜகாத்துடைய மசாலாவை போன்று யாரிடத்திலே செல்வம் இருக்கின்றதோ அவர் மேல குர்பானி வாஜிபு. இப்ப குர்பானி ஜகாத்துடைய மசாலால சாதிக் பாய் ஒருத்தர் 5 கோடி ரூபாய் வச்சு வீடு கட்டி இருக்கிறாரு, ஆடி கார் வச்சிருக்கிறாரு சொந்தமா, அவருடைய பயன்பாட்டுக்கு, அதுல ஜகாத் கிடையாது, ஜகாத் அதுக்கு கிடையாது. ஆனா ஒரு மனிதர் ஒரு செல்போன் வச்சிருக்கிறார், உதாரணமா ஒரு மனிதர் ஒரு செல்போன் வச்சிருக்கிறாரு, அந்த செல்போன் 80,000 ரூபாய், 80,000 ரூபாய், வேற எதுவுமே கிடையாது, செல்போன் மட்டும் 80,000 ரூபாய்க்கு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் மேல குர்பானி வாஜிப். அல்லாஹ் அக்பர். சரி, பெருமானார் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், இப்ப ஷஃபி பாய் சொல்றாரு, பாய் என்கிட்ட அவ்வளோலாம் செல்போன் இல்லை, நம்ம செல்போன் ஓட்ட செல்போன் 5,000 தான் பாய் அப்படின்னு. சரி, நீங்க வண்டி வச்சிருக்கிறீங்களா, அதை கணக்கு போடுங்க. வீட்டில் என்னென்ன பொருள் வச்சிருக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, என்னென்ன வச்சிருக்கிறீங்களோ அதையெல்லாம் கணக்கு போட்டா 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு கணக்கு வந்துருச்சு, சுமார் 60,000-70,000 வந்துருச்சு அப்படின்னா உங்க மேல குர்பானி வாஜிபு. அல்லாஹ் அக்பர். அப்ப சதகத்துல் ஃபித்ர் யாரின் மீது வாஜிபோ அவரின் மீது குர்பானியும் வாஜிப். நல்ல கவனமா கேட்கணும். 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு வசதி யாருக்கு இருக்குதோ, அல்லது 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு உண்டான பொருள் யாரிடத்துல இருக்குதோ அவர் மேல கண்டிப்பாக குர்பானி வாஜிபு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, कुर्बानी सो बड़े बड़े मालदारों के ऊपर ही वाजिब, हमारे ऊपर सो वाजिब नहीं அப்படின்னு அல்லாஹ்வை ஏமாத்துறான் இவன். அல்லாஹ்வை ஏமாத்துறான். இவர் கையில வண்டி வச்சிருக்கிறார் 2 லட்சம் ரூபாய். பாய் நம்ம தான் ஓட்ட வண்டி வச்சிருக்கிறோம். இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப விவரமான பசங்க பாய். ஒவ்வொரு வண்டி எடுக்கிறானுங்க 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் वंडी. उतली साहब तुम भी इसी गाड़ी में जाना होगा नहीं, तुम टीवी सीट मैं टीवी सीट नहीं जाता,
वो एक ही गाड़ी पकड़ कर रोना हमें, अब के बच्चे वैसा नहीं, साल को 2 गाड़ी बदलाता, 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வண்டி. இப்ப வண்டி வச்சிருக்கிறான் ஒரு வண்டி, ஆனா குர்பானி கொடுக்க மாட்டேங்கிறான். முகமது அலி பாய் கேட்டா நான் வசதியானவனா, நான் மால்தாரா? இல்ல, வண்டி வச்சிருக்கிற 2 லட்சம் ரூபாய் வண்டி வச்சிருக்கிற, கண்டிப்பா உண்மையில குர்பானி வாஜிப். அதனால பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். दिल खोल कर अल्लाह के रास्ते में कुर्बानी करो. साल में 1 मर्तबा आता है, अल्लाह के रास्ते में दिल खोल कर कुर्बानी करो. ஆண்டுக்கு ஒரு தடவை குர்பானி வருது, மனம் திறந்து தாராளமாக குர்பானி கொடுங்க. பெரியன்பர்களே, முக்கியமான இன்னொரு மசலா, வீடுகள்ல 5 பேர் 10 பேர் இருக்கிறீங்க, தனித்தனியா இருக்கிறீங்க, தனித்தனியா குர்பானி வாஜிப். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். 5 பேருக்கு ஒரு ஆடு கொடுக்கிறது ஜாயிஸ் இல்ல, ஒரு பங்கு கொடுக்கிறது ஜாயிஸ் இல்ல. 5 பேருமே சம்பாதிக்கிறாங்க, 5 பேருமே வசதியானவங்க, 5 பேர்கிட்டயுமே 60,000 பெருமானம் உள்ள பொருள் இருக்கு அப்படின்னா 5 பேருமே தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். இல்லைனா நீங்கள் பாவி குற்றவாளியாகி விடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். இது ஒன்று. இரண்டாவது விஷயம் அப்படின்னா, வரக்கூடிய 28ஆம் தேதி மகரிப் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய முடிகளை நகங்களை யார் குர்பானி கொடுக்குறாங்களோ, மன் ஸஹா ஃபலம் வலா யுஅல்லிமன் ஷுஅரன் வலா யுஷ்அரன் ஸுஃப்ரன். பெருமானார் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானி இந்த ஆண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இராதா செஞ்சிட்டீங்களோ, அவங்க வரக்கூடிய 28ஆம் தேதி, அல்லாஹ்வுடைய கிருபையில 28ஆம் தேதி மகரிப் தொழுகைக்கு முன்னாடி உங்களுடைய முடிகளை, உங்களுடைய நகங்களை, மர்மஸ்தான முடி, கம்புட்ட முடி, இதையெல்லாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பெற 28ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் மகரிப்ல தெரிஞ்சிடும். ஜில்ஹஜ்ஜுடைய பெற தெரிஞ்சிச்சு அப்படின்னா குர்பானி கொடுக்கிற வரைக்கும் உங்களுடைய முடிகளை நகங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது. இது முஸ்தஹப், கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதர் எடுத்துட்டாரு, குற்றம் கிடையாது, தண்டனை கிடையாது. எடுக்காம இருக்கிறது முஸ்தஹப். ஏன்? இப்ப ஹஜ்ஜா போறாங்க, ஹஜ்ஜுக்கு அவங்க இஹ்ராமுடைய நிலைமையில முடிகளை எடுக்க மாட்டாங்க, நகங்களை வெட்ட மாட்டாங்க, நறுமணம் பூச மாட்டாங்க. இது மாதிரி இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் சொல்றான், எப்படி ஹாஜிமார்கள் இதையெல்லாம் தவிர்த்து இருக்கின்றார்களோ அது போன்று நீங்களும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஹதரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். அல்லாஹ் அக்பர். ஏன்? ஹாஜிகளோடு ஒத்து போகின்றாய், அதனால அல்லாஹ் உனக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். பெரியன்பர்களே, ஹஜ் அப்படிங்கிறது பணம் காசு வச்சு கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, பணம் காசு இருந்தா நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம், பணம் காசு இல்லைன்னா ஹஜ் செய்ய முடியாது அப்படின்னு தவறான அபிப்பிராயத்தில் இருக்கு. ஹஜி சாப், உங்களுக்கு தெரியும், நாசர் பாய், தில் கி தடப்பு அல்லாஹ் தேக்தா ஹை. அல்லாஹ் அக்பர். பாய், பணம் காசு அல்லாஹ் பார்க்கறது இல்ல பாய், பணம் காசு அல்லாஹ் யாருக்கு எப்ப வேணாலும் கொடுப்பான். ஆனா ஹஜ் அப்படிங்கிற நசீப் இருக்கு பாத்தீங்களா, அது யாருக்கு உள்ளத்துல அந்த ஆர்வம் இருக்குதோ, அந்த தேட்டம் இருக்குதோ, அல்லாஹ்வுடைய தர்பார பாவப்பட்ட கண்கள்ல பார்க்கணுமே அப்படிங்கிற துடிப்பு இருக்குதோ, அந்த ஆனந்தம் இருக்குதோ, அந்த வெறி இருக்குதோ, அவங்க நல்லா தேர்ந்தெடுப்பான். என் தர்பார வரத்துக்கு இவன் துடிச்சிட்டு இருக்கிறான், இவனை கபூல் செய்யலாம், அதுக்கு உண்டான வழிமுறையை நான் செய்யறேன், நீ கோடு போடு, ரூட்டை நான் போடுறேன். யாரு? அல்லாஹ் சொல்றான். நாம நினைக்கிறோம் பணம் காசு இருந்தா தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். இல்ல, பணம் காசு ஒரு காரணம், அந்த காரணத்தை எல்லாம் எப்படி ஏற்பாடு செஞ்சிருவான். அவனுக்கு தெரியாதா? கூப்பிடுற அவனுக்கு தெரியாதா எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு? அதனால பெரியன்பர்களே, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்களை அல்லாஹ் கபூல் செய்யறது அவங்க உள்ளத்திற்கக்கூடிய அந்த தேட்டம், அந்த வெறி, அந்த மிகப்பெரிய அந்த இராதா, அதை தான் அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அதனால பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது. இப்போ வரக்கூடிய மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில குர்பானுடைய மாதங்களாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் குர்பானியினுடைய சில முக்கியமான சட்டத்திட்டங்களை தாங்களுக்கு முன்னாடி எடுத்து உரைக்கப்படும். எந்த குர்பானி கொடுக்கணும், எப்படிப்பட்ட விலங்குகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் குர்பானியுடைய சிறப்பான முறைப்பிறகு வாழக்கூடிய பாக்கியத்தை தன் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.